வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வேலைக்கு போயிட்டே படிக்கிறவங்க, அதுக்கப்புறம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து படிக்கிறவங்க, இந்த மாதிரி பார்ட் டைமாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா, அப்படி இல்லைனா புத்தகத்திலேயே டைரெக்டாக நோட் பண்ணி படிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். ரீசெண்டாக நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கூட இதை பற்றி கேட்டிருந்தீங்க. அதாவது நான் வேலைக்கு போயிட்டே தான் படிக்கிறேன், எனக்கு வந்து டைம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கிது. ஸோ அந்த டைமில் நான் நோட்ஸ் எடுத்து படித்தேன்னா ரொம்ப லேட் ஆகுது. ஒரு 5 பக்கம் கூட ஒரு நாளைக்கு என்னால் படிக்க முடியல, நோட்ஸ் எடுத்தால் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்தே ஆகணுமா, இல்லைனா புத்தகத்திலேயே வந்து அண்டர்லைன் பண்ணி படிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸிலிருந்து இந்த நோட்ஸ் எடுக்கிறது சம்மந்தமாக நான் ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அதே மாதிரி நான் வந்து என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணேன், நோட்ஸ் எடுக்கிறதுக்கு நான் வந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் சொல்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் டைமாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் வந்து ஃபுல் டைமாக தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டே படித்தேன். சரியா? ஸோ அப்போ நான் வேலைக்கு போயிட்டே படிக்கும்போது நான் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணேன், எப்படிலாம் நோட்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நோட்ஸ் எடுத்து படித்தா தான் பாஸ் பண்ண முடியும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. நம்ம நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுடைய பெனிஃபிட் நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் நெருங்குது இல்லையா, எக்ஸாம் நெருங்குற அந்த எக்ஸாம் பாயிண்டில் தான் நம்ம எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸ்லாம் எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப 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 நல்லது. அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேணாம். ஏன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தோன்னா நிறைய விஷயங்களை இந்த எக்ஸாம் பாயிண்டில் வந்து நம்மளால் குயிக்காக ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்க முடியும். நம்ம எடுத்து வச்சிருக்கிற நோட்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை எக்ஸாம் பாயிண்டில் குயிக்காக ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்க முடியும். அண்ட் இப்போ இந்த நோட்ஸ் எடுத்து படிக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்வைக்கிற ஃபஸ்ட்டு சஜஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே படிக்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வராதிங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு யூனிட் படிக்கிறீங்கன்னா இந்த யூனிட்டை வந்து ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா? ஒன்ஸ் ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. சரியா? இந்த மெத்தட் தான் நான் ஃபாலோ பண்ணேன். அதாவது என்னன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த யூனிட்டை எடுத்துப்போம். ஓகேவா? முகலாய பேரரசுன்னு இருக்கு இல்லையா, இந்த யூனிட்டை எடுத்துப்போம். ஸோ நான் வந்து படிக்கக்குள்ளே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த யூனிட்டை படிக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டை வந்து ஃபுல்லாக ஒன்ஸ் படிச்சிருவேன். ஓகேவா? எதையும் மனப்பாடம்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே நார்மலாக ஒன்ஸ் என்ன பண்ணுவேன்னா படிச்சுக்கிட்டே வருவேன். இந்த யூனிட்டை கம்ப்ளீட்டாக வந்து ஒன்ஸ் படிச்சிருவேன். இதோட முடியுது. இது வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா ஒன்ஸ் படிச்சிருவேன். படிச்சுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. ஒருவேளை இது வந்து உங்களுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இந்த யூனிட் எடுத்துக்கிட்டோம்னா இதில் நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அறிமுகம்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகும். இது வரைக்கும் வருது. ரைட்டா? அறிமுகம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகி இது வரைக்கும் வருது. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, இந்த அறிமுகங்கிற இந்த டாப்பிக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுலேருந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸாக எடுக்கணுமோ அந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து இப்போ ஜஹ்ருதீன் முகமது பாபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. சரியா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு நிமிஷம் இருங்க, இந்த இடத்துல முடியுது, லாகூரில் வென்றார் அப்படின்ட்டு இங்கே முடியுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த ஜஹ்ருதீன் முகமது பாபர்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு இதில் வந்து நம்ம எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட்ஸாக எடுக்கணுமோ அதை வந்து அடுத்து நம்ம நோட்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ எதுக்காக இந்த மாதிரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக ஃபுல்லாக படித்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இதில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபுல் ஸ்டாப் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாப் முடிகிற வரைக்கும் படிச்சுட்டு அதிலேருந்து நோட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களால் வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்க முடியாது. சரியா? எல்லாத்தையும் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி சொல்கிறேன். இப்போ நம்ம நோட்ஸை வந்து ஃப்ளோ சார்ட் மாதிரிலாம் எடுக்கலாம். அதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த யூனிட்டில் ஒவ்வொரு சப்டாபிக்காக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நோட்ஸ் எடுங்க. சரியா? இப்போ இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் படிச்சுட்டு இந்தியாவின் மீது அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி நடைபெற்றுள்ளன அப்படின்னு இதோட ஒரு ஃபுல் ஸ்டாப் வருது. ஸோ இது வரைக்கும் படிச்சுட்டு இதுலேருந்து நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். ஒவ்வொரு சப்டாபிக்காக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த நோட்ஸ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணுறது என்னென்னா,
ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக ஒரு டைம் படிங்க, படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு நான் முன்வைக்கிற முதல் வேண்டுகோள். அந்த அடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. ஓகேவா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக ஒரு நோட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோட்ஸ் எடுக்கும்போது எப்போதுமே என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வைங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க, அந்த டாபிக் படிச்சுட்டு அதுலேருந்து நோட்ஸ் எடுத்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்து முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் அதில் ஸ்பேஸ் விட்டு வைங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு மூணாவதாக சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ எப்போதுமே நாம் எந்த டாபிக் படித்தாலும் அந்த டாபிக் படித்து முடித்து அதுலேருந்து நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாம் ஸ்பேஸ் விட்டு வைக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழில் நீங்கள் திருவள்ளுவரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஓகேவா? தமிழில் இப்போ 6வது புத்தகத்தை எடுத்துப்போம். ஓகேவா? 6வது தமிழ் புத்தகத்தில் திருவள்ளுவர் பற்றி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம நோட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுப்போம். அந்த மாதிரி நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கணும். அதே இதுலேயே கொஞ்சம் இடம் விட்டு வச்சுக்கணும். ஏன்னா அடுத்து இப்போ 8வதுல 7வதுல 9வது 10வதுலலாம் எகைன் வந்து திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருப்பாங்க. 6வதுல இல்லாத எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் ஏதாவது அந்த 7வது 8வது 9வது 10வதுல கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா திருவள்ளுவரை பற்றி எல்லா பாயிண்ட்டையும் நம்ம ஒரே இடத்துல எழுதிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் விட்டு வச்சோன்னா திருவள்ளுவர் பற்றி நம்ம அடுத்தடுத்து படிக்கிற எல்லா பாயிண்ட்ஸையும் ஒரே இடத்துல எழுதிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்டில் திருவள்ளுவர் பற்றி எல்லா பாயிண்ட்டையும் ஒன்ஸ் குயிக்காக ரீகால் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது பார்த்தீங்கன்னா நான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு படிக்கும்போது நோட்ஸ் எடுத்தது. ஓகேவா? குரூப் 1 குரூப் 2 மெயின்ஸுக்கு படிக்கும்போது நோட்ஸ் எடுத்தேன். இப்போ இது ஆனால் குரூப் 2க்கு இனிமேல் யூஸ் ஆகாது. குரூப் 2க்கு சிலபஸ் மாறிடுச்சு, பட் குரூப் 1க்கு யூஸ் ஆகும். ஸோ இதை எதுக்காக இப்போ எடுத்தேன்னா இதில் பாருங்கள், மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகள் அப்படின்ட்டு ஒரு கொஷின் இது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நான் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பேன். அடுத்த பக்கத்தையும் விட்டு வச்சுருப்பேன். இது எதுக்காகனா இது சம்மந்தமாக எனக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எப்பயாவது நியூஸ் பேப்பரில் இல்லை வேறு ஏதாவது புத்தகத்தில் பார்த்தேன்னா இந்த இடத்துல வந்து நான் எழுதி வச்சுப்பேன். அதே மாதிரியே எங்கே பாருங்கள், மக்கள் தொகை பெருக்கம் பொருளாதார வளர்ச்சிக்கு தடை அப்படின்னு ஒரு கொஷின். ஸோ இதில் வந்து சில பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு எழுதுனேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கிட்டேன். எதுக்காகனா இதை தவிர எக்ஸ்ட்ராவாக வேறு ஏதாவது சில பாயிண்ட்ஸ் எனக்கு கிடச்சிதுன்னா இதில் எழுதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விட்டு வச்சுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்பேஸ் விட்டு வச்சுருப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த டாபிக் படித்தாலும் சரி தான், நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையவே விட்டு வச்சுங்க. ஒரு பக்கம் கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இங்கே விட்டுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பக்கத்தை கூட நீங்கள் விட்டு வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ முகலாயர்கள் பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோ, முகலாயர்கள் பற்றி 8வது புத்தகத்தில் இருக்கும். இப்போ 8வது புத்தகத்தில் படித்து நோட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுப்போம், இதோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கூட ஒரு பக்கம் விட்டு வச்சுங்க. அதனால் நமக்கு வந்து எந்த லாஸும் கிடையாது. ஓகேவா? இந்த ஒரு பக்கத்தை விடுறதுனால ஒன்றும் நமக்கு பெரிய லாஸ் ஒன்றும் கிடையாது. பட் அடுத்த வாட்டி நம்ம முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது விட்டுருக்க பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே இதில் எடுத்துக்கலாம். ஓகேவா? 11th வந்து முகலாயர்கள் பற்றி கொடுத்துருப்பான். ஸோ அந்த 11th புத்தகத்தை படிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அதை அப்படியே எழுதி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முகலாயர்கள் பற்றி எல்லா பாயிண்ட்ஸையும் நாம் குயிக்காக ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாம். சரியா? அதை என்ன சொல்கிறது, சப்டாபிக் வைஸாக ஸ்பேஸ் விட்டு வைங்க. அதாவது நீங்கள் இப்போ முகலாயர்கள் பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு பாபர் பற்றி கொடுத்துருப்பான். அப்போ பாபர் பற்றி படிச்சுட்டு நீங்கள் நோட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கணும். ஓகேவா? பாபரை பற்றி படித்து நோட்ஸ் எடுத்துக்கிறீங்க, அடுத்து ஒரு பக்கம் ஸ்பேஸ் விட்டுக்குங்க. அடுத்து அதே மாதிரி அக்பரை பற்றி படிக்கிறீங்களா, அக்பரை பற்றி படித்து முடிச்சுட்டு அதில் நோட்ஸ் எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஷாஜகானை பற்றி படிக்கும்போது படித்து முடிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு வச்சுக்கணும். ஓகேவா? தாராளமாக ஒரு பக்கம் விடுங்க, அதனால் எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வந்து நாம் அதில் எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் வந்து நான் ஃபாலோ பண்ணது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன சொல்கிறது, இப்போ தமிழே எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழில் வந்து இப்போ பாரதியாரை பற்றி 6வதுல கொடுத்துருப்பான், 8வதுல கொடுத்துருப்பான், 11வதுல கொடுத்துருப்பான். ஸோ இப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பாரதியாரை பற்றி ரிவிஷன் பார்க்கணும்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 6வது புத்தகத்தை எடுக்கணும், அடுத்து 8வது புத்தகத்தை எடுக்கணும், அடுத்து 11வது புத்தகத்தை எடுக்கணும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எல்லாத்தையும் ஒரே இடத்துல எழுதி வச்சிட்டோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரிவிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணுங்கள்.
இப்போ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்க, ஃபுல் டைமாக படிக்கிறவங்க, இவங்க 2 பேருக்குமே பொருந்தும். இப்போ அடுத்தது பார்ட் டைமாக படிக்கிறவங்க மட்டும் நோட்ஸ் எடுக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த விஷயங்கள்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். நான் பார்ட் டைமாக படிக்கும்போது நோட்ஸ் எடுக்கும்போது இந்த விஷயங்களெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அதையும் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நீங்களும் ஃபீல் பண்ணீங்கன்னா இதையும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு விஷயம், பார்ட் டைமாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கும்போது ஃபாலோ பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, நம்ம எடுக்கிற அந்த நோட்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பார்த்தாலே அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப அப்படியே டெக்கரேட்டடாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் நாம் எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண வேணாம். சரியா? ஸோ அப்போது பார்ட் டைமாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுக்கும்போது நம்ம எடுக்கிற நோட்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரே விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம நோட்ஸ் எடுக்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் பாயிண்டில் ஒன்ஸ் எல்லாத்தையும் குயிக்காக ரீகால் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நோட்ஸ் எடுக்கிறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம நோட்ஸ் எடுக்கிறது நமக்கு புரிஞ்சுதுன்னா போதும். ஓகேவா? நம்ம எடுத்துருக்கிற நோட்ஸை பார்த்துட்டு மற்றவங்க நம்மளை பாராட்டணும், அப்படியே அவங்க ஆச்சரியப்படணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஆசைலாம் வந்து நம்ம வச்சுக்கூடாது. ஜஸ்ட் நம்ம எடுக்கிற நோட்ஸ் வந்து நமக்கு புரிஞ்சா போதும். சரியா? நாம் வந்து அதை படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருந்ததுன்னா போதும். ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருக்கணும் அப்படின்லாம் எதிர்பார்த்து இந்த கலர் பேனாவை யூஸ் பண்ணி மாற்றி எழுதுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நேரம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும். பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு டைம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணி நேரத்தை வீணாக்க வேணாம். ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே பேனாவை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். சட்டப்பிரிவு 32 வந்து இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை வந்து இப்போ நம்ம நோட்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ நம்ம இதில் வந்து நம்ம முக்கியமாக நினைக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி சும்மா ஸ்டைலிஷாக இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா எந்த இதெல்லாம் நம்ம முக்கியம் நினைக்கிறோமோ அதெல்லாம் கொஞ்சம் பெரிய எழுத்தில் எழுதிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32ங்கிறத கொஞ்சம் பெருசாக எழுதியிருப்பேன். அதே மாதிரி இதயம் மற்றும் ஆன்மா அப்படிங்கிறத கொஞ்சம் பெருசாக எழுதியிருப்பேன். சரியா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கலர் பேனாவெல்லாம் யூஸ் பண்ணி மாற்றி எழுதினீங்கன்னா ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ண வேணாம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற 4th பாயிண்ட், குறிப்பாக பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டாக நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படாதீங்க. அதே மாதிரியே ரொம்ப டெக்கரேட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா இதனால் வந்து டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரியா? ஸோ அடுத்தது பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயங்களை நோட்ஸாக எடுக்காதீங்க. சரியா? உங்களுக்கே தெரியும், ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எப்போதுமே மறக்காது, நம்ம மைண்டில் வந்து நல்லாவே ஸ்டோர் ஆகியிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவின் தேசிய விலங்கு எதுன்னு கேட்டால் புலின்னு நாம் ஈஸியாக சொல்லுவோம். அதே மாதிரி இந்தியாவின் தேசிய பறவை எதுன்னு கேட்டால் மயில் நாம் ஈஸியாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு அது கண்டிப்பாக மறக்காது. இந்த மாதிரி நமக்கு மறக்காத விஷயங்களை நம்ம நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, குறிப்பாக பார்ட் டைமாக படிக்கிறவங்க. சரியா? ஏன்னா இப்போ தேசிய சின்னங்கள்னு 6வதுல ஒரு யூனிட் கொடுத்துருப்போம். அது ஒரு முக்கியமான யூனிட் தான். ஸோ அதில் வந்து தேசிய விலங்கு, தேசிய பறவை இதை பற்றிலாம் கொடுத்துருப்பான். இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இது போக எக்ஸ்ட்ராவாக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான். தேசிய நீர்வாழ் விலங்கு, தேசிய பாரம்பரிய விலங்கு அப்படிலாம் கொடுத்துருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஓகேவா? தேசிய நீர்வாழ் விலங்குங்கிறது டால்ஃபின், அதே மாதிரி தேசிய பாரம்பரிய விலங்கு யானை. இதெல்லாம் வந்து நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஸ்கூல் டேஸில் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த மாதிரி நமக்கு தெரியாத தகவல்களை தான் நம்ம நோட்ஸாக எடுக்கணும். தெரிஞ்ச தகவல்களை நோட்ஸாக எடுக்கக்கூடாது. பிகினிங்கில் வந்து இந்த ஃபுல் யூனிட்டையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னால, ஃபுல் யூனிட்டை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு 2 முக்கியமான காரணம் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நான் சொன்னது, ஓகேவா, நமக்கு தெரிஞ்ச தகவல்களை நம்ம நோட்ஸாக எடுக்க தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு யூனிட்டை படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து முக்கியமான தகவல்களாக இருக்கும். சில யூனிட்ஸில் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 10ஆம் வகுப்பு குடிமையியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 3 பாடம் இருக்கும். ஓகேவா? இந்திய அரசியலமைப்பு, நடுவண் அரசு, மாநில அரசுன்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 பாடம் இருக்கும். அந்த 3 பாடமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் தான். ஏன்னா அதில் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அதில் இருக்கிற எதை வேணாலும் கொஸ்டினாக கேட்கலாம். எதையுமே நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 90% இந்த 3 யூனிட்லையும் கிட்டத்தட்ட 90% தகவல்களை
கொஷினாக கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், குறிப்பாக பார்ட் டைமாக படிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு யூனிட் படிக்கிறோம், அந்த யூனிட் ஃபுல்லாகவே இன்ஃபர்மேஷனாகவே இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி யூனிட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்ஸ் கொடுத்துருப்பான் இல்லையா, இந்த இயர்ஸ், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாலிட்டியாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம பாலிட்டி பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பாலிட்டியாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஆர்டிகல்ஸ் பற்றி கொடுத்துருப்பான், அதாவது சட்டப்பிரிவுகள் பற்றி கொடுத்துருப்பான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ஸ், அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை பற்றி கொடுத்துருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிலேட்டடான தகவல்களை நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி எண்கள் தொடர்பாக வர தகவல்களை நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி தகவல்கள் தான் நமக்கு மறந்து போகும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம், ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த முதல் அரசர், அப்புறம் கடைசி அரசர், அவங்கள பற்றி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மன்னர்களுடைய பட்டப்பெயர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் காமனாக நீங்கள் எல்லா சப்ஜெக்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை செஞ்சது யார், லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செஞ்சது யார், இந்த மாதிரிலாம் சில தகவல்கள் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரியே இப்போ நீங்கள் ஜென்ரல் நாலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினது யார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவோட உயர்ந்த சிகரம் எதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தென்னிந்தியாவின் உயர்ந்த சிகரம் எது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் புவியியல்ல வரும். ஸோ அப்போ இந்த மாதிரி தகவல்கள் இருக்குது இல்லையா, இந்த தகவல்களை நோட்ஸாக எடுத்துக்கணும். அண்டு இப்போ இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னா, இந்த 10வது இதுக்காக தான் சொல்ல வந்தேன். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எதுக்காகனா, சில யூனிட்ஸை நாம் படிக்கும்போது அந்த யூனிட்ஸ் ஃபுல்லாகவே நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். பார்ட் டைமாக படிக்கிறவங்க அப்போ அந்த யூனிட்டை ஃபுல்லாக உட்காந்து எழுதிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிலேட்டடான தகவல்களை மட்டும் நோட்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரீகால் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு மறந்துடும். சரியா? ஸோ அடுத்து பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற கடைசி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் நோட்ஸ் எடுக்க பழகிக்கோங்க. ஓகே, அதாவது வேர்ட்ஸை ஷார்ட்டாக எழுதுறதுக்கு பழகிக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்னா கூத்த, அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர்னா தூக்கூத்த. இது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிவிஷன் பண்ணும்போது கண்டிப்பாக கூத்தனா குடியரசுத் தலைவர்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், தூக்குதானா துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரியிலலாம் நோட்ஸ் எடுக்கும்போது என்ன பண்ணலான்னா, இப்போ இப்போ என்ன சொல்கிறது, இப்போ அக்பரை பற்றி படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம். அக்பர் பிறந்த ஆண்டு, ஓகேவா, PA அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி அக்பருடைய அப்பா, ஓகேவா, அம்மா. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கலாம். சரியா? ஏன்னா எப்போதுமே திரும்பவும் சொல்கிறேன், நோட்ஸுங்கிறது நமக்கு புரிஞ்சுதுன்னா போதும். நாம எக்ஸாம் டைமில் ஒன்ஸ் குயிக்காக ரீகால் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நோட்ஸ் எடுக்கிறோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு ஷார்ட்டான வேர்ட்ஸ் உங்களால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஷார்ட்டான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக பார்ட் டைமாக படிக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, உங்களுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நீங்கள் எல்லா விஷயத்தையும் கூட நோட்ஸாக எடுக்க வேணாம். இப்போ ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்புற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகாத மாதிரி இருக்கும். எத்தனை டைம் படித்தாலும் மைண்டில் ஸ்டோர் ஆகாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமாவது நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அதை திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அது ஓரளவுக்கு உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாத்தையும் உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியலனா கூட இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த குழப்பக்கூடிய தகவல்கள், அதுக்கப்புறம் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகாத தகவல்களை மட்டுமாவது நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பாயிண்ட்ஸை நோட்ஸாக எடுத்துக்கிறது நல்லது. அதாவது இந்த ஆண்டுகள், முக்கிய ஆண்டுகள், அதே மாதிரி பாலிட்டி படிக்கும்போது சட்ட பிரிவுகள், சட்ட திருத்தங்கள், அதே மாதிரி ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா முதல் அரசர் யார், கடைசி அரசர் யார், அதே மாதிரி இந்த அரசர்களுடைய பட்ட பெயர்கள், அதுக்கப்புறம் ஜென்ரலாக மற்ற சப்ஜெக்ட்லாம் படிக்கும்போது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சது யார், ஒரு விஷயத்தை கடைசியாக செஞ்சது யார். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவின் முதல் பெண் முதலமைச்சர், ஓகேவா, அதாவது இந்தியானா இந்திய நாட்டுக்கு இல்லை, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நாட்டுக்குன்னு முதலமைச்சர் கிடையாது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் முதலமைச்சர் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் எந்த மாநிலத்தில் ஃபஸ்ட்டு பெண் முதலமைச்சர் வந்தாங்க, அவங்க யார், சரியா. ஸோ இந்த மாதிரியான தகவல்களை மட்டுமாவது நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதை திரும்ப பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போதைக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும், அதாவது நோட்ஸ் எடுத்து படிக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும், இந்த மாதிரி ஒரு சில தகவல்களை நீங்கள் நோட்ஸாக எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஓகேவா? இப்போ குறிப்பாக இப்போ 6வது 7வது 8வது புத்தகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன். இப்போ சயின்ஸு, இப்போ நம்ம டெஸ்ட் சீரியஸே எடுத்துக்கும். ஓகேவா? பாலிட்டி, அதுக்கப்புறம் சயின்ஸு, இது 2 தான் இப்போதைக்கு நம்ம டெஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் 6வது 7வது 8வது புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா பாலிட்டிலையும் சரி சயின்ஸ்லேயும் சரி தகவல்கள் கம்மியாக இருக்கும், ஆனால் கதை வந்து நிறையா இருக்கும், குறிப்பாக சயின்ஸில். ஓகேவா? இப்போ நீங்கள் சயின்ஸ் படிச்சிங்கன்னா 6வது 7வது 8வதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு உள்ள தகவல்கள் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஆனால் வந்து கதை மாதிரி இருக்கிறது நிறையா இருக்கும். சரியா? அப்போது நீங்கள் அந்த தகவல்களை மட்டும் நோட்ஸாக எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, 6வது 7வது 8வது படிக்கும்போது இந்த இன்ஃபர்மேஷன், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்குது இல்லையா, இதை மட்டும் நீங்கள் நோட்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 6வது 7வது 8வது சயின்ஸை வந்து நீங்கள் ஒன்ஸ் குயிக்காக ரீகால் பண்ணிடலாம். சரியா? எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ரிவிஷன் பார்த்துக்கலாம் ஒரு டைம். ஒருவேளை நீங்கள் அதை நோட்ஸ் எடுக்காமல் விட்டுட்டீங்கன்னு வச்சிங்களா, நீங்கள் போயிட்டு திரும்ப புத்தகத்தை புரட்டுற மாதிரி இருக்கும். ஈவன் நீங்கள் புத்தகத்தில் இப்படி அண்டர்லைன் பண்ணி வச்சுருந்தா கூட புரட்டி கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அப்படி நம்ம ஸ்பீடாக இது பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு சில பாயிண்ட்ஸை மிஸ் பண்ணுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சயின்ஸுக்காவது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? குறிப்பாக இந்த 6வது 7வது 8வதுலலாம் பார்த்தீங்கன்னா சயின்ஸில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸாமில் கொஷினாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மட்டுமாவது கொஷினாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்ட் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் பார்ட் டைமாக படிக்கிறவங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குயிக்காக ரிவிஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறதுக்கு காரணம், இது உங்கள் மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆகணும். எக்ஸாம் பாயிண்டில் குயிக் ரிவிஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற நோட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்காவது நோட்ஸ் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ ஒரு சில நண்பர்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி.